Daily. Taste the Daily. மல்லி 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 மல்லி. நீயா? உங்க அப்பா கிட்ட பேசணும். இருக்காருல்ல? அவர்லாம் இல்ல. போன் பண்ணிட்டு வர வேண்டியதானே? நான் எதுக்குமா போன் பண்ணிட்டு வரணும்? உங்களுக்கு தேவைனா நீங்க எங்க வீட்டுக்கு வருவீங்க, நடுராத்திரி கூட வருவீங்க. உங்களை உபசரிக்கணும், உட்கார வச்சு பேசணும் இல்ல? நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க. அவர் இப்ப யார்கிட்டயும் பேசுற நிலைமையில இல்ல. உங்களெல்லாம் பார்க்க அவர் இஷ்டப்பட மாட்டாரு. நீங்க கிளம்புங்க. அதெல்லாம் நீ சொல்லாத. நில்லுங்க. என்ன நீங்க பாட்டுக்கு உள்ள வந்துட்டே இருக்கீங்க? உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும்? ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எங்களுக்கு தான் எல்லா கணக்கும் முடிஞ்சு போச்சுல. இரு. கதிரேசன் சார், கதிரேசன் சார், கதிரேசன் சார், இங்க பாருங்க. உங்களெல்லாம் பார்த்தா அவர் இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆவாரு. அவருக்கு உடம்பு சரியில்லை. இப்பதான் அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். திரும்பவும் கண்டதையும் பேசி அவர் மனசு சங்கடப்படுத்தாதீங்க. அவர் ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காரு. இங்க பாரு நிஷா, உங்க அப்பா சாகுறதுக்கு நான் எந்த வழியும் சொல்ல போறது இல்ல. உங்க அப்பா கௌரவமா பழைய கதிரேசனா நிமிர்ந்து நிக்கிறதுக்கு தான் நான் வழி சொல்ல வந்திருக்கேன். கதிரேசன் சார், கதிரேசன் சார், எங்க இருக்கீங்க? கதிரேசன் சார். வாங்க. பாத்தியா நிஷா, இதான் வயசுக்கான பக்குவங்கிறது. பெரியவங்க பெரியவங்க தானே, வாங்கன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு பாத்தியா? அப்பா என்ன விஷயம் கேட்டு அதை மட்டும் பேசி அனுப்புங்க. ஓ, பெர்மிஷன் குடுக்கறியா? பரோல்ல வந்திருக்கேனா என்ன? சார், எனக்கு சுத்தி வளைச்சு பேசுறதுக்கு இஷ்டம் இல்ல. நேரடியாவே உங்ககிட்ட கேக்குறேன். வெண்பாவை தூக்குறதுக்கு நீங்க ஆள் அனுப்பியிருக்கீங்களா? இங்க பாருங்க, அதை தவிர வேற ஏதாவது விஷயம் இருந்தா பேசுங்க. கதிரேசன் சார், சின்ன பொண்ணை பேச விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இத பாருங்க, நான் சும்மா எல்லாம் கேட்கல, சீரியஸான விஷயம். அதான் போன்ல பேசாம நேர்ல வந்திருக்கேன். வெண்பாவை தூக்குறதுக்கு ஆள் செட் பண்ணிருக்கீங்களா இல்லையா? ராஜு, அது இதை பற்றி நான் எதுவும் பண்ண வேண்டாம்னு தான். இல்லங்க, நாங்க எதுவும் பண்ணல. நீங்க கேட்டீங்க, அவர் சொல்லிட்டாரு. அவ்வளவுதானே? இதுதானே? நீங்க கிளம்பலாம்ல. என்ன சிரிக்கிறீங்க? நான் உங்க கூட எதுலயுமே ஒட்டு வச்சுக்க நினைக்கல. ஒட்டி வச்சுக்க நினைக்கலாம், ஓகே. ஆனா செய்யற வேலையில 1000 ஓட்ட இருக்க கூடாதுல்ல? உனக்கு எதுக்கு நிஷா இந்த தேவையில்லாத வேலை? சின்ன பொண்ணு நீ. உனக்கு எது வருமோ அத மட்டும் செய். சின்ன புள்ளத்தனமா யோசிச்சுட்டு மாற்றதும் இல்லாம உங்க அப்பாவை வேற சிக்க வச்சிராத. பாவம், வயசான காலத்துல அசிங்கப்படுத்திராத. என்ன உளறீங்க? நான் என்ன பண்ண? போதும் நிஷா, இதுக்கு மேல எல்லாம் சமாளிக்காத. உனக்கு பொய்யே சொல்ல வரல. பொய்யா? நான் என்ன பொய் சொன்னேன்? வெண்பாவை யாரோ கடத்துறாங்கன்னு தெரிஞ்சா உங்க 2 பேர் ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்? ஐயோ, வெண்பாவையா? யாரு? எப்போ? எப்படி? அப்படித்தானே இருந்திருக்கணும். அன்பார்ச்சுனேட்லி உங்க 2 பேர்கிட்டயுமே அப்படி ஒரு ரியாக்ஷனே கிடையாதே. அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இது உங்களோட வேலைதான். எப்பவுமே கோவப்படுற உங்க அப்பா வேற அமைதியா இருக்காரு. அமைதியா இருக்கிற நீ என்ன பார்த்த உடனே அப்படி பதற. என்கிட்ட உங்க அப்பாவை ஒரு வார்த்தை கூட பேச விடாம தடுக்கிற. இதுல இருந்தே இந்த வேலையை செஞ்சது உங்க அப்பா இல்ல, நீதான்னு கண்டுபிடிச்சிட்ட. இத பாரு, பிளான் போட்டு கொலை பண்றது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா அந்த கொலை பண்ணதே தெரியாத மாதிரி ஐயோ செத்துட்டாங்களேன்னு அழணும் பாரு, அதுதான் நிஷா சிறப்பான ஆக்டிங். Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.